ஏன்னா இந்த நாள்ல அநீதி முறையில இறந்து போன திருடர் மக்களை நீங்க எப்படி நினைவு கூறுறீங்களோ அதே மாதிரி போராடி கொண்டிருக்கும் திருடர் மக்களையும் நீங்கள் நினைவு கூற வேண்டும். அதுக்கே ஆர்ஐபின்னு பேர் வச்சேன்னு கூட நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னா வாழும் போதே இந்த உணர்வுகளுக்கு மக்கள் ஆர்ஐபி போட்டுறாங்க. ஏன் நான் வாழும் போது ஒரே ஒரு சின்ன அன்பை கொடுத்துட்டு போங்களேன், எனக்கு இறுதி மரியாதை கொடுக்க போறதா இருந்தா எனக்கு அந்த மரியாதை இப்படி கொடுத்துருங்களேன் அப்படின்னு ஒரு லக்ஷ்யா அவர்களின் சுடுமண் பொம்மைகள் புத்தகம் வெளியிடுவதில் பெரிதும் மகிழ்கிறேன். அங்க உட்காந்து லக்ஷ்யாவை பார்த்துட்டு இருக்கும் போது நிறைய உணர்ச்சி வசப்பட்டேன். உயர் இலக்கியங்கள் இங்க இலக்கியங்களா பார்க்கப்படுவதே இல்லை. அதுல ஏதாவது ஒரு குறை சொல்லிடுவாங்க. ஏன்னா விளிம்பு நிலை சமூக மக்கள் இப்படிதான் இருக்கும், இப்படி சுச்சுவேஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நாங்க கத்துட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு இங்க கல்வி மறுக்கப்பட்டிருக்கு, வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. எல்லார்கிட்டேருந்து வர ஒரு சமூகத்துக்கிட்ட நீ இன்னும் விட்டுட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நியாயம் ஆகுமா எனக்கு அப்படின்னு தெரியல. திருநர் மக்களைனா அநீதி முறையில இந்த சமூகத்துல இறந்து போகக்கூடிய அந்த மக்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நாள் தான் இந்த TDOR. இந்த நிகழ்வு வருஷம் இந்த வழிய வெவ்வேறு வகையில நாங்க சொல்லிட்டே தான் இருக்கோம். ஆனா இந்த சமூகம் அத கேட்ட பாடில்லை. இன்னும் அங்கே மரணங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஏன்னா இந்த நாள்ல அநீதி முறையில இறந்து போன திருடர் மக்களை நீங்க எப்படி நினைவு கூறுறீங்களோ அதே மாதிரி போராடி கொண்டிருக்கும் திருடர் மக்களையும் நீங்கள் நினைவு கூற வேண்டும். நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் புத்தகத்திலே அதுக்கே ஆர்ஐபின்னு பேர் வச்சேன்னு கூட நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னா வாழும் போதே இந்த உணர்வுகளுக்கு மக்கள் ஆர்ஐபி போட்டுறாங்க. ஏன் நான் வாழும் போது ஒரே ஒரு சின்ன அன்பை கொடுத்துட்டு போங்களேன், எனக்கு இறுதி மரியாதை கொடுக்க போறதா இருந்தா எனக்கு அந்த மரியாதை இப்பயே கொடுத்துருங்களேன் அப்படின்னு ஒரு சுயநலத்தோட அந்த ஒரு சில விஷயங்கள் எழுதியிருப்பேன். அது வாழ்க்கையில நான் சந்திச்சு கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மக்கள் சந்திச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை. அங்க உட்காந்து லக்ஷ்யாவை பார்த்துட்டு இருக்கும் போது நிறைய உணர்ச்சி வசப்பட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு வெளிச்சத்துக்கு போறோம் அப்படிங்கிறது எனக்கு பெருசா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல. எங்க போய் நிறுத்தினாலும் இல்ல, பத்தலைங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இன்னொருத்தவங்களை நிக்க வச்சு பார்க்கும் போது இல்ல, அது வேற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குது. உயர் இலக்கியங்கள் இங்க இலக்கியங்களா பார்க்கப்படுவதே இல்லை. அதுல ஏதாவது ஒரு குறை சொல்லிடுவாங்க. என்னன்னா விளிம்பு நிலை சமூக மக்கள் இப்படிதான் இருக்கும், இது இந்த சுச்சுவேஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நாங்க கத்துட்டு இருக்கோம். எங்களுடைய படைப்புகளை நீங்க அப்படியே பார்ப்பதுதான் வழி, அதுல இருந்து கற்றுக்கொள்வதுதான் வழி. ஏன்னா எங்களுக்கு இங்க கல்வி மறுக்கப்பட்டிருக்கு, வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. எல்லார்கிட்டேருந்து வர ஒரு சமூகத்துக்கிட்ட நீ இன்னும் விட்டுட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நியாயம் ஆகுமா எனக்கு அப்படின்னு தெரியல. முதல் தடவை ஆர்ஐபி புத்தகம் வெளிவந்த பிறகு சென்னை புத்தக கண்காட்சியிலே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. அடுத்த நாளே எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி அந்த புத்தகத்தில 27 மிஸ்டேக்ஸ் இருக்குன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்ட, கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க நம்ம கூட கைகோர்த்து வேலை பார்க்கக்கூடிய தோழர்களோ இல்ல மற்ற குழுவோ இங்க பெரிதளவுல இல்லை. ஆனா இப்போ எனக்கு அந்த குறை இல்லை. ஏன்னா இங்க தனி சொல் அமைப்பு எங்களோட கைகோர்த்து இருக்கு. அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி.